எப்படியோ சேரன் திருப்பி வந்துட்டாரு. பெரிய ட்ராக்காக இல்லாமல் சின்ன ட்ராக்காக அழகாக வந்து முடிச்சிட்டாங்க. அதுலேயும் சந்தா யாதவோட கதையை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டே போகிறாங்க. ஏன்னா அப்படி பண்ண, எதுக்கு நான் அப்படி பண்ண, நீ இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா, நான் நீ பேசாமல் இங்கே உட்காந்துருக்க வானாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி, உனக்குலாம் சூடாக சப்பாத்தி வேண்டியிருக்குது வாடா அப்படிங்கிற மாதிரி வந்து சேரனை சோழன் கூட்டு போயிடுறாரு. கூட்டு போகும்பொழுதே அனிஷும் சந்தாவெல்லாம் பாவமாக வந்து பார்க்க இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். சோழன் அழுது அப்படியே வந்து நெகிழ்ந்து போய் வானா வீட்டுக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டு கால் பண்ணி வந்து நிலாக்கிட்டே அண்ணன் கிடச்சிட்டாருங்கிறத சொல்ல நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் பல்லவனும் சந்தோஷமாயிடுறாங்க. பல்லவனும் அழுறாரு, நிலாவும் ஃபோன்லேயே ஆடுறாங்க. இதை பார்த்து சேரனுக்கு இன்னும் கில்ட் ஆகிடுது. நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு தெரியும், ஆனால் இந்தளவுக்கு வருத்தப்பட்டு சாப்பிடாம கொள்ளாமலாம் இருப்பீங்க, நான் எதிர்பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்து சொல்ல ஏன்னா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அண்ணன் தம்பி எல்லாம் கட்டி பிடிச்சிருக்க காட்சியை பார்க்க நல்லா இருக்கு. இதுக்கிடையே தான் நடேசன் உள்ளார் வந்து பலார்னு ஒன்று விடுறாரு சேரனை. உனக்கு அடி தேவைதானே, அடி நல்லா வேகமாக விட்டாரா அப்படின்னு. ஏன்டா ஊரில் இருக்கவங்களாம் நான் 2 ஒய்ஃபை கொண்டுட்டேன்னாங்க. கொண்டுனா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஊரில் இருக்கவன் பேச்செல்லாம் வந்து பார்த்தா முடியுமாடா, ஏதோ ஒருத்தர் சொன்னானா, ஒரு ஜோசியக்காரன் சொன்னானா உடனே அவன் கிளம்பி போனானா, கிறுக்கு போயிடலாடா நீங்கிற மாதிரி திட்டி விட்டு போகாமல் வெளில போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்ததுக்கப்புறமா இவர் எங்கே போனா தெரியுமா, சந்தா வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. சந்தா சப்பாத்தி போட்டு தருதுன்னா நான் சாப்பிடலடா அப்படின்னா, நீ நேராக கிளம்பி அங்கே தானே போனேன், அப்பவே சொன்னாருங்கிற மாதிரி இவங்கெல்லாம் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே அடுத்து வந்து சாப்பாடு நான் சமைக்கிறேன்னு சேரன்னு சொல்ல அதெல்லாம் வேணாம், நாங்கள் தண்ணி கூட குடிக்கல, நாங்கள் சாப்பாடை வாங்கிட்டு வரோம், நீ பேசாமல் உட்காரு, எங்கேயும் வெளிலே போவேன்னு இவங்களே சாப்பாடை வாங்கிட்டு வந்து அத்தனை பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் பொழுதும் நல்லாயிருக்கு. அந்த சமயத்தில் நடேசன் முதல்ல வந்து யோசிச்சிட்டே உள்ளார வந்துட்டு அவரும் இவங்க கூட உட்காந்து டேய் ஒழுங்காக சாப்பிட்றா அப்படின்னு பாசமாக பேச ஆரம்பிக்கிறாரு. அவரும் தேடினார்னா அப்படின்னு அப்படியே சேரனுக்கு ஷாக் ஆகிடுது. உடனே குடும்பமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை காட்டிக்காமல் இருந்தாலும் பாசம் அதிகமாக இருக்குங்கிறத அழகாக காமிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நெகிழ்ச்சியான சில விஷயங்கள், அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் ஆகலாம். இப்போ நம்பர் 1 பொசிஷனுக்கு ஐயனார் துணை சீரியல் வந்திருக்கு. இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, வெறும் நிலா சோழனை வச்சு மட்டும் கதையை கொண்டு போகும்போது நம்பர் 1க்கு வரல. ஆனால் போன வாரம் வானதியன் பாண்டியன் விஷயத்துக்கு அப்போ டக்குன்னு வந்து நம்பர் 1க்கு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேரனக்கானாங்கிறது ஒரு நம்பர் 1 வரதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியல் எப்படி போகுது, இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.